நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லாரும் எழும்பி கரங்களை தட்டி வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அணிபவர்கள் படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அணிபவர்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அணிபவர்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அணிபவர்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும், பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வை வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அணிபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அணிபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சியை வாழ்வி வாழணுமே, அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சியை வாழ்
வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறையணுமே, காயங்கள் எல்லாம் மாறணுமே. கண்ணீர் கவலைகள் மறையணுமே, காயங்கள் எல்லாம் மாறணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஹalleluya. மே நன்றி ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறப்பா, மே துதிக்கிற ராஜா, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களை எல்லோரையும் இந்த இடத்துல கூட்டி வந்ததுக்காக, உங்க நோக்கங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஐயா. தகப்பனே, மே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். மாலை பழியும் பாதத்திலே நாங்கள் இருந்து செவிக்கிறோம். மாலை பழி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க பழியை ஏற்றுக்கொள்வீராக சாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஊழியர்களாய் வந்திருக்க எங்களையும், இங்க வந்திருக்கிற கூடி வந்திருக்கிற இந்த பங்கு மக்களையும், ஆண்டவரே வரக்கூடிய என் பிள்ளைகளையும் ஆண்டவரே சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் கூட்டி வாரும் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலே உம்மை காண்பதற்கு ஆர்வத்தோடு உமது வார்த்தையை கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வாஞ்சியோடு இருக்கிற மக்களுக்கு இருக்க தடைகளை மாற்றி அழைத்து வருவதென்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் தாமே ஒவ்வொருவருக்கும் தூண்டுதலை கொடுத்து அழைத்து வர வேண்டும்னு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபத்துக்கு போவோம் என்ற தூண்டுதலே சிமியோனுக்கு கொடுத்தது போல தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும். பரிசுத்தாவின் தூண்டுதல் வேண்டும் ஆண்டவரே. ஆலயத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், வார்த்தையை கேட்கணுன்ற தூண்டுதல் ஒவ்வொருவருக்குள்ளே வர வேண்டும்னு ஜெபிக்கிறோப்பா. அப்பா, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எவ்வளவு மக்கள் ஆண்டவரே இந்த ஆலயத்திலே கூடி வந்து ஜெபிச்சிருக்கிறார்கள், நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாளுக்கு நாளாக ஆட்களை மந்தைகளை சேரும் ஏசப்பா. ஆமே, கூட்டி வாங்க ஏசப்பா, திரளாய் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, வார்த்தையை கேட்டு பேதுரு பேசின வார்த்தையை கேட்டு மனமாறி 3000 பேர் 5000 பேர் மனமாறி வந்தார்கள் என்று பார்க்கிறோமே. அப்படியாக கடந்து வருவதற்கு என் தேவன் இரக்கம் காட்டுவீராக. இந்த கூடுகை நீர் ஆசீர்வதிப்பீராக. இங்க வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எல்லோரும் ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அறிகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுத்து பிள்ளைகளை தேற்றி ஆற்றி ஆசீர்வதிக்க வேண்டும்னு ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவர் செவிகளை நீங்க திறக்க வேண்டும்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவிதமான போராட்டத்தோடும் பலவிதமான நெருக்கடிகளோடும் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து கூட ஆண்டவரே ஆலயத்துல இருந்தாலும் கூட அதையே சிந்திச்சு கொண்டு இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட மக்களுக்காக கூட நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க செவிகளை திறந்து கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துறவர் நீரு, வார்த்தையை அனுப்புறவர் நீரு. இதயத்துக்குள்ளே போய் அது 100 மடங்கு பலனளிக்கிற வார்த்தை, அதை ஒன்றை வீணாக விட்டு விடாதவர். எல்லோரும் கேட்டு பயனடைய நீர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. வந்திருக்கிற அனைவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாற வேண்டும். எல்லா பராக்குகளும் சிந்தனைகளும் சிதறடிக்கப்படாதவர்
ஒவ்வொருவரை வேலையடைத்து காத்துக்கொள்ளும். சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உட்கார்ந்துக்கிறோமா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆண்டவர் கிருபையில நான் நல்லா இருக்கேன். ஆமா, ஆயுளோடு சந்தோஷமா இருக்கேன். ஆண்டவர் கொடுத்த மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு என்ன செய்யலாம்? நம்ம அறிக்கையிடலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம பயப்படலாமா? அதே சோகத்தோட இருக்கக்கூடாது. ஜெபிச்சாச்சு இல்லையா? நம்மளுடைய மனசுல இருக்க கவலை, ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் யார் அறிஞ்சிருக்கா? நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் துக்கங்களை என்ன செய்வா? சந்தோஷமாக மாத்துவேன். பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி 16:20. என்னது செய்வார் ஆண்டவர்? நம் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். கண்ணீரை எல்லாம் என்ன செய்வேன்? துடைப்பேன். நீ எப்பொழுது சிரிச்சுக்கிட்டே இருக்க நான் செய்வேன் சொல்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எடுத்தாச்சா? வாலிய பிள்ளைங்க எப்படி உற்சாகமா வாசிக்கீங்களா? யோவான் நற்செய்தி 16:20 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? அறிந்து கொள்வீர்கள். அதா இருக்கு. உறுதியாக நான் சொல்லுகிறேன். 16:20 தான் 14ன்னு எடுத்துட்டீங்களா? 16:20 நல்ல தெளிவா கேக்குதா இல்லையா? தெளிவா கேக்குதா? கேக்குதா? வாசிங்க. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க அழுவீங்க, புலம்புவீங்க, துன்புறுவீங்க. ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? நல்லா கோயிலுக்கே வராதவங்க, ஜபத்துக்கே வராதவங்க என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஜபத்துக்கே வராதவங்க, கோயிலுக்கே திருப்பலிக்கெல்லாம் வராதவங்க, கோயில் குளமே என்னன்னு தெரியாதவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? வசனம் எப்படி சொல்லுதோ அதே சொல்லுங்க. எப்படி இருப்பாங்க? சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? அழுது புலம்பிக்கிட்டு இருப்போம். நம்ம கடவுளேன்னு நம்பி இருக்கிறோம், நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம். உலகம் மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அதுக்கு? உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் கைதட்டுமா? ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிடுவேன். உங்களுக்கு இது நிரந்தரம் அல்ல. உன் கண்ணீர் நிரந்தரம் இல்ல, உன் கவலை நிரந்தரம் இல்ல, உன் துக்கம் நிரந்தரம் இல்ல. அதை சந்தோஷமாக நானே மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க அதை அப்படி என் துக்கத்தை சந்தோஷமா மாத்துறாரு ஆண்டவர்னா நீங்க என்ன செய்வீங்க? நான் சொல்லாமலே நீங்க கைதட்டிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியலைன்னா கைதட்ட வேண்டாம். நான் சொல்றது புரியுதுல்ல? ஏன் துக்கத்தை சந்தோஷமாய் மாத்த ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னா என்ன வரும்? என்ன வரணும்? சந்தோஷம் வரணும்னா என்ன செய்வீங்க? ஆண்டவரே என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விட்டீர் அப்படின்னு சந்தோஷம் வரும்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் துக்கம் என்னவாகும்? சந்தோஷமாக மாறும். மாற்றுவாரா இல்லையா? உங்க துக்கம் எப்படி இருக்கும்? நீங்க இன்னைக்கு அழுதுகிட்டு தான் இருப்பீங்க.
அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? உங்க அழுகையை சந்தோஷமாய் மாத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி எடுத்து வாசிங்க. 13:11 ஒரு சகோதரியை குறித்து சொல்றாரு. ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பக்கத்துல இருக்கிறவனை பார்த்தாத, அவன் சிரிக்கிறானேன்னு நீ என்ன செய்யாத. நம்ம கவலைப்படுறோம், நம்ம துக்கத்துல இருக்கோம், நம்ம வேதனையில இருக்கோம், நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குதுன்னு நீ கவலைப்படாத, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாத்துவேன்னு சொல்றாரு. அது துக்கம் உங்களுக்கே அது என்னன்னு தெரியாது. இந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு? இந்த அம்மா என்ன செய்யறாங்க? வாசிங்க. 18 வருஷமா என்ன செய்யறாங்க அவங்க? அங்க இருக்கா ஆலயத்துக்குள்ள என்ன யார் இருக்காங்க? தீய ஆவி பிடித்த ஒரு பெண் வராங்க. 18 வருஷமா. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்பாங்களா அவங்க? கோயில்ல தான் வர்றாங்க. ஏன் வர்றாங்க? அவங்களுக்கு நார்மலா இருக்க முடியாது. தீயாவி உள்ள இருந்தா என்ன செய்யும்? எங்க கூட ஒரு சகோதரி இப்போ எங்க சொந்தக்காரவங்க தான், இப்போ வேற சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ கோயிலுக்கு வராங்க. அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கே தெரியாம அதை செய்வன கோளாறு மாதிரி முன்னோர்கள், அவங்க இன்றுல இருந்து வந்தவங்க, செய்வன கோளாறு மாதிரி இருக்கு, எனக்கு கால் வலிக்கு நடக்க முடியல, நான் படுத்திருந்தா என்கிட்டே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. இது இந்த அம்மாவுக்கு தீயாவி பிடிச்சிருக்க அந்த அம்மாவுக்கே தெரியல. எதனால அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா வாசிங்க. சிறிது நிமிர முடியாது. இந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கூணு விழுந்த அம்மா. இப்ப நம்ம ஊர்ல இருப்பாங்கல்ல, யாராவது குனிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? அப்படி எங்க ஊர்ல இருக்காங்க. ஒரு வயசான பாட்டி நான் பார்த்துருக்கேன். இப்படியே தான் நடந்தே போவாங்க. நல்லாவே நிமிர்ந்தே நடக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வரும். குனிஞ்சே தான் போவாங்க. ரொம்ப கட்டையா இருப்பாங்க, அப்படி போவாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நமக்கு நிமிர முடியல, நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு தான் நினைச்சிருப்பாங்க. அப்படிதானே? அதுவும் 18 வருஷமா தானா. 18 வருஷமா அவங்க சிறிதும் நிமிர முடியாத ஒரு கூனியா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன கேட்டிருப்பாங்க ஆண்டவர்கிட்ட? நான் நிமிரணும், நான் எல்லாரையும் மாதிரி நிமிர்ந்து இருக்கணும், இந்த கூனை எனக்கு சரி பண்ணுங்கப்பா, அப்படிதானே கேட்டிருப்பாங்க. அப்படித்தானே கேட்டிருப்பாங்கம்மா, அப்படிதான் கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன இருந்தது? தீய ஆவியினாலதான் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? அத தீய ஆவியை தான் என்ன செய்யணும்? துரத்தணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. இயேசு அவரை கண்டு, அம்மா உன் நோயிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டு உள்ளி. அம்மா எதுக்காக வந்தாங்க அந்த அம்மா? நோயினாலதான் வந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நோயிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டு உள்ளே. அந்த அம்மா மேல வச்சு அவர் குணப்படுத்தினார், போற்றி புகழ்ந்தார்கள். வாசிங்க. அவங்களை யாருன்னு சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு, அங்க கூடியிருக்கிற மக்கள்கிட்ட சொல்றாரு, பாருங்க இவரும் ஆபிரகாமின் குமாரத்தி தான், பிசாசினால் பிடிபட்டவள் அப்படின்னு சொல்றாங்க. வாசிங்கம்மா. ஆமா, அடுத்த வாசி. ஆமா, நோயை குணமாக்குறதுக்கு மற்ற நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாது? அப்ப இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? அற்புதம் நடக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கத்தை சந்தோஷமா மாத்துவேன், உன் நோயிலிருந்து விடுதலை கொடுப்பேன், உன்னே நோயாளின்னு சொல்ல விடாதபடி உன் துக்கத்தை சந்தோஷமா மாத்த போறேன்னு சொல்றாரு. ஆனா என்னவா இருக்கு நமக்கு? இன்னைக்கு ஓய்வு நாள். இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? நோயிலிருந்து சுகம் கொடுக்க
கூடாது. வாசிங்க. ஆ ஆ ம் 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 ஆ ம் ம் ஆமாம். அங்கே என்ன சொன்னாரு? எம்மா நான் தொட்டேன் நீ சுகமாகு அப்படின்னாரு. இங்கே சொல்றாரு 18 வருஷமா சாத்தா என்ன செஞ்சு வச்சிருக்கான்? கெட்டி வச்சிருக்கான். பிரைஸ் எல்லாம் துதிக்க விடாதபடி, செபிக்க விடாதபடி, விடுதலை பெற விடாதபடி என்ன செஞ்சு வச்சிருக்கான்? கட்டி வைத்திருக்கிறான். உன்னுடைய துயரத்தை மாற்றுவேன், உன் நோயை நீக்குவேன், உன் கவலையை போக்குவேன், துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். அப்போ நீங்க ஆலயத்துக்கு வந்த உடனே நம்ம துக்கம் எல்லாம் என்ன ஆயிரும்? மாறிடும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு துக்கத்தெல்லாம் மறந்து சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் என்ன செய்ய போறோம்? நம்ம துக்கத்தோட இருக்கிறவங்கள கூட்டு வர போறோம். வாங்க, ஏன் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாத்திட்டாரு, உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்துவாருன்னு சொல்ல போறோம். என்னுடைய நோயை நீக்கிட்டாரு, உங்க நோயை நீக்க போறாருன்னு என்ன செய்ய போறோம்? சொல்ல போறோம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா? துக்கத்தை சந்தோஷமாய் மாத்தினார். பிரைஸ் தி லார்ட். உங்க நோயை நீக்கினார். சொல்லுங்க ஆண்டவருக்கு அல்லேலூயா. அதெல்லாம் நான் கேட்டுதான் நீங்க சொல்லணுமா என்ன? சந்தோஷமா சொல்லணும். என் நோயை நீக்கிட்டாருன்னா அல்லேலூயா அப்படி சொல்லணும். என்ன சொல்லணுமா இல்லையா? ஆமா. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உறக்க வரப்போகுது. சரியா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்கே என் பெயரால் 2 அல்லது 3 பேர் இருக்கிற இடத்துல நான் என்ன செய்வேன்? இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்ப உங்ககிட்ட எல்லாம் ஆண்டவர் இருக்கிறார். அப்ப நீங்க என்ன எப்படி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கணும்ன்றது கூட என்ன பண்றோம்னா சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். உங்க முகத்துல அந்த மகிழ்ச்சி தெரியல. துக்கம்னா உங்களுக்கு என்ன செய்யல? சந்தோஷமா மாறல. மாறிட்டுனா என்ன பண்ணிடுவோம்? சந்தோஷமா இருப்போம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்க பிள்ளைய கையை பிடிச்சுக்கோங்களேன். ஆண்டவர் உன் துக்கத்தை சந்தோஷமா மாத்துவார். அம்மா, ஆண்டவர் உங்க நோயை நீக்கிட்டாரு, உங்களை சந்தோஷமா மாத்திட்டாரு அப்படி சொல்லுங்களேன் பாப்போம். மாத்துங்க. ஆண்டவர் நம் கண்ணீரை மாத்திட்டாரு, நம் கடன் பாரத்தை மாத்திட்டாரு, நம் போராட்டத்தை நீக்கிட்டாரு, நான் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டாரு, என் பிள்ளைக்கு திருமண காரியத்தை நடத்திட்டாரு. ஆண்டவர் என் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு வந்துட்டாலே அந்த சந்தோஷம் நமக்குள்ள வந்துடணும். ஆண்டவர் தந்துருவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெண் ஆலயத்துக்கு வர்றா, 18 வருடமா வந்திருக்கா. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன, எனக்கு நோய் நினைச்சிட்டு வாராங்க, ஆனா அங்க இருக்கிறது யாரு? பிசாசு. அத முதல்ல என்ன செய்யணும்? துரத்தணும். துரத்திட்டா என்ன ஆயிரும்? எல்லாம் சரியாயிரும். அப்ப உங்க துக்கத்தை என்ன மாதிரி நிலையில நீங்க வந்திருக்கீங்க, எப்படி ஆண்டவர் சரி பண்ணணும்ன்றவர் நம் மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாத்திரவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? துக்க முகமா இருக்கக்கூடாது. அன்னாள் என்ன செஞ்சாங்க? ஆலயத்துக்கு வந்தாங்க, கண்ணீரோடு செபிச்சாங்க. செபிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க? யாருக்குமே தெரியாத அந்த வசனம். 1 சாமுவேல் 1:10 வாசிங்க.
என்னதான் பைபிள் படிக்கீங்க, டக்கு டக்குன்னு சொல்ல வேண்டாமா என் சகோதர சகோதரிகளே? அண்ணா மனம் கசந்து ஆண்டவரிடம் மன்றாடினா படைகளின் ஆண்டவரே, உன் அடியாளாகிய என் துயரத்தை இன்னும் புரட்டிட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டீங்களா? ஒரு மைக் எடுத்துக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் வாசிங்களா? இங்கன்னு வாங்களேன். ஏன் நீங்களும் நான் சண்டையா? அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. பக்கத்துல ஒரு ஆள் மைக் எடுத்து வச்சுக்கோங்க, வாசிங்க. ஒருத்தரையே பார்த்துக்கிட்டு இருக்காம டக்கு டக்குன்னு வாசித்தாதானே. அக்கா வாசிச்சாங்க, எனக்கு கேட்க மாட்டேங்க, பின்னாடி இருக்கவங்களுக்கு கேட்காது. மைக்குன்னா என்ன, நான் உங்களுக்கு மைக்கில் பேசுறதுனால தானே கேட்குது. மைக்கை கீழே வச்சுட்டா கேட்குமா? அதுதான். நீங்கள் என்ன செய்யணும்? மைக் எடுத்துட்டு நல்லா வாசிங்க. வாசிச்சா ப்ரொமோஷன் உண்டு. பிரைஸ் எல்லாம் ஆராதனை வீரனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தார்ல. பைபிள் வாசிக்கிற நமக்கும் ப்ரொமோஷன் உண்டு. பிரைஸ் எல்லாம் என்ன காரியத்துல ப்ரமோஷனு? துக்கத்துல ப்ரமோஷன். துக்கத்துல இருந்து மகிழ்ச்சின்ற ப்ரமோஷன். வாசிங்க. அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவர்கிட்ட என்ன செய்றாங்க? மன்றாடினார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றா. எப்படி ஜெபம் பண்றாங்க? அண்ணா அழுது புலம்பி, நீ அழுகிற உன் கண்ணீரை மாத்துவேன், நீ புலம்புற உன் புலம்பலை மாத்துவேன், உன் துக்கமே நீ துக்க முகத்தோட இருக்கீன்னா உன் துக்கத்தை மாத்துவேன், உன்னை மகிழ்ச்சியா மாத்துறது ஆண்டவருடைய வேலை. அவர் சொல்ற, நான் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சேன்? அழுது புலம்பி மன்றாடினால் வாசிமா. அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது. பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டார். படைகளின் ஆண்டவரே, நீர் அடியாளாகிய என்னை என் துயரத்தை என்ன செய்யுங்க? கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, அடியனாய் என்ன என் துயரத்தை நீ என்ன செய்யுங்க? பாருங்க. அம்மா ஜெபிக்கிறாங்க. நீங்கள் நானும் எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நீங்க எல்லாம் யாரு? நீங்களும் நான் யாரு? நீங்க எனக்கு யாரு? சகோதரி. நீங்க என் சகோதரி, நான் உங்களுக்கு சகோதரி. நீங்க எனக்கு அண்ணன், நான் உங்களுக்கு தங்கச்சி. அண்ணன் தம்பி அக்கா அப்படின்ற உறவு தானே நமக்கு. அதனால நான் பயப்பட மாட்டேன். பிரைஸ்லாம். நீங்க என்னை திட்டினாலும் பயப்பட மாட்டேன். பிரைஸ்லாம். சும்மா என்னத்தையா சொல்றாங்களே நினைச்சாலும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்கள் நானும் வேற இல்லை. நீங்கள் நானும் நம்ம அப்பாவுடைய பிள்ளை. நீங்கள் நானும் சகோதர சகோதரி. பிரைஸ்லாம். உங்களுக்கு ஏசப்பா யாரு? ஏசப்பா யாரு? எனக்கு அப்பா தான். அப்ப நீங்க யாரு? நம்ம அக்கா தங்கச்சி தான். அப்ப திட்டினால என்ன செஞ்சிடணும்? துக்கமா போக கூடாது. திட்டுனாலும் சந்தோஷமா இருந்துக்கணும். பிரைஸ்லாம். எதுக்காக? மகிழ்ச்சியா மாத்துறதுக்காக. திட்டினாலும் சந்தோஷமா இருந்துக்கணும். வாசிமா. என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தந்தீரனா அவனை அவன் வாழ்நாள் முழுவதும்
ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே உமக்கே நான் கொடுத்துறேன். வாசிங்க. அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அவர் மேலே சவர கத்தியே படாது. படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஆண்டவர் முன்னாக ஜெபம் பண்ணிட்டு அடுத்து வாசிங்க. ஏலி அவருடைய வாயை கூர்ந்து கவனித்தார். அண்ணா தம் உள்ளத்தினில் பேசிக் கொண்டிருந்தார். தன் உள்ளத்திலே பேசிக்கொண்டு இருந்தார். பிரைஸ் தி லார்ட். எதுக்காக ஜெபிச்சா? துக்கம் அவளுக்கு, வேதனை அவளுக்கு. ஏன் குழந்தை இல்லைன்ற ஒரு வெளியில சொல்ல முடியாத துயரம், அவமானம். அது துக்கத்துல அவ நிறைந்து போய் ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி கண்ணீரோடு மன்றாடி வேண்டிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? 19 வாசிங்க. அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. 19 அதாம்மா. 19 அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அண்ணாவோடு கூடி அதுல ஒரு வசனம் இருக்கும். அந்த அம்மா ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு துக்க முகமா இருக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் ஏலி வந்து அவரை பேசின பிறகு இவங்க ஜெபம் பண்ணிட்டு போகும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்னவாயிட்டு? 17 18. அதற்கு அண்ணா உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி உங்க கண்முன்னே கிருபை பெற்று விட்டாள் பெறுவாளாக ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிட்டு தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதத்தான் சொல்றேன். ஜெபம் பண்ணிட்டா என்ன செஞ்சிடக்கூடாது? முகம் வாடக்கூடாது. ஏன்னா நம்ம ஜெபம் கேட்கப்பட்டாயிட்டு. என் துக்கத்தை என்ன செஞ்சிருவாரு ஆண்டவரே? மகிழ்ச்சியா மாத்திடுவாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? அல்லேலூயா. தூக்கம் வருதா? பிரைஸ் தி லார்ட். நல்லா அசந்து போய் உட்கார்ந்துருக்கோமா? மாலை வேளை தூக்கம் வருமோ? துக்கத்தை சந்தோஷமாய் மாத்துவேன்னு சொல்றார் ஆண்டவர். நம் கண்ணீர் எல்லாம் மாற்ற போறார் ஆண்டவர். நீங்க இனிமேல் துக்கமா இருக்க வேண்டாம் அப்படின்றார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர்கிட்ட வந்துட்டா ஆண்டவரை ஆராதித்து துதிக்கும் போது நம்ம துக்கமா இருக்கவே கூடாது. எவ்வளவு வேதனையோடு வந்தாலும் நம்ம அப்பாட்ட சொல்லிட்டு மகிழ்ச்சியா இருக்கணும். என்ன நம்ம துக்கத்தை சந்தோஷமா மாத்துவேன். அடுத்து எரேமியால வாசிங்க. எரேமியா 31:13. அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். பார்த்தீங்களா? இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்களை தான் சொல்றாரு, நடனம் ஆடுங்க. அவங்களுக்கும் இருக்கு துக்கம். பார்த்தீங்களா? நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மளை தான் துக்கப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். நம்ம தான் நிறைய பிள்ளைங்க வந்து நிறைய பேர் சகோதரியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, என் மகனுக்காக ஜெபிங்க. சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்குது, ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்குது, எதிர்த்து பேசுது. பையன் வீட்டிலே தங்க மாட்டேங்க, ஊர் சுத்திட்டே வாரான், சத்தம் போட்டா ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க. உங்களே இல்லை, உங்களை சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து ஆண்டவர் பாதத்தில் இருக்கீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆண்டவர் பாதத்தில் இருந்த மரியாளுக்கு நல்ல பங்கு உண்டுன்னு சொன்னாரு. கையை தட்டுறீங்களா? உங்களுக்கு நல்ல பங்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் ஆண்டவர் ஓய்வு நாள் கொடுத்துருக்கிறாரு. டிவி முன்னாடி நிற்கலாம், செல்போன் பார்க்கலாம் மணிக்கணக்கில். நமக்கு இன்னைக்கு லீவு, ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு. காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு ஃபோன் பார்க்கலாம், வீட்டில் இருந்து பார்க்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸுகளோட எங்கேயா போகலாம். ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க பார்த்தீங்களா?
உங்களுக்கு நல்ல பங்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரு? ஆண்டவர் பாதத்துல வந்து வார்த்தையை கேட்க வந்த பிள்ளைங்க. அதனால உங்களுக்கு நல்ல பங்கு கடவுள் வச்சிருக்கிறார். இளம் பெண்கள் துயரத்தினால் என்ன செஞ்சாங்க? வாடுறாங்க. வாசிங்க. அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கண்ணீர், வாலிப பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்வாரா? மகிழ்ச்சியாக மாத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் உண்டு. நிறைய பெற்றவங்கிட்ட பாசம் கிடைக்காத பிள்ளைங்களும் நிறைய கதறாங்க. பிள்ளைங்க பெற்றவங்க குடிச்சிட்டு, தகப்பனார் குடிச்சிட்டு குடும்பத்தில் ஒரு பொறுப்பில்லாத இருக்கிறனால அந்த பிள்ளைங்க கதறாங்க. நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியலை, நல்ல பங்களை போல படிக்க முடியலை, நம்ம பெற்றவங்க நம்மளை படிக்க வைக்கலையேன்னு கதறாங்க. அவங்க துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அவங்க துயரத்தை மாற்றுவார். இன்னைக்கு நம்ம கண்ணீரோட வந்திருக்கோன்னா நம்ம துயரத்தை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ரொம்ப உஷாரா இருக்கீங்களா? பரவாயில்ல, கையை தட்டும். ஆண்டவர் துயரத்தை சந்தோஷமாய் மாத்துறாரு. நான் கூட தூங்குறவங்க கையை தூக்கிடுவீங்க நினைச்சிட்டேன், வேலையிலேயே சொல்லிடுவீங்க நினைச்சேன். பரவாயில்ல, உஷாரா இருக்கீங்க. சரி, கண்களில் நிறைய கண்ணு மூடிக்கிட்டு இருந்துச்சா, அப்போ எழுப்ப வண்டி தான் அப்படின்னு நினச்சிதா சொன்னேன். பரவாயில்ல, உஷாரா தான் இருக்கீங்க. மகிழ்ச்சியாக மாத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். எஸ்ஐயா 61 3 7 10 வாசிங்க. 61. சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும். அழுகிறவங்களை தான் ஆண்டவர் சொல்றார். அழுகை யாரெல்லாம் நம்ம இன்னைக்கு பல விதமான போராட்டத்தில் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கோமோ நம்மளை பார்த்தா சொல்றார், உனக்கு அழுகைக்கு பதிலாக, துக்கத்துக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மகிழ்ச்சியை தாரேன், அழகு மாலையை தாரேன், ஆவரங்களை தாரேன், ஒரு ஜபத்தை கேட்கிறேன், குழந்தைய தாரேன், இப்படி சொல்றார். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நமக்கு என்ன செய்ய முடியல, நேரம் வரமாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆட்கள்லாம் எண்ணி பார்க்கலாம், 10 பேர் கூட இருக்கிறது கடினமாக இருக்குது. அப்படிதானே? எல்லாமே புது புது தலைகளாக தான் இருக்குது. அந்த உள்ள ஆலயத்துக்குள்ளே வரும்போதே நான் பார்த்தேன். இந்த 2011 கட்டியிருக்காங்க என்ன ஆலயம். ஆமாம், அதுக்கு முன்னையே நாங்கள் எவ்வளவு பேர் வருவோம் இந்த ஊழியத்துக்கு, இந்த ஊருக்கு. அந்த பிரதருக்கு தெரியும், அந்த ஸ்கூலு நிறைஞ்சிரும். உங்கள் ஊர் மக்கள் வந்து இது பண்ணுவாங்க. அவ்வளோ ஆர்வமாக வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியாளுங்க, வாலிபர்கள் எல்லாரும் வருவாங்க. அவ்வளவு ஆர்வமாக தாகத்தோடு வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து ஜோமாலை பண்ணி பாட்டு பாடி ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்கூல் நிறைஞ்சிரும். இதில் ஒரு ஸ்கூலு அங்கேருந்து அங்கே வரல இருந்தது. அவ்வளோ பேர் இருப்பாங்க. எங்களுக்கும் அவ்வளோ உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு துக்கமாக தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எங்கள் துக்கத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த ஆலய நிரம்பி வழிகிறதுக்கு ஆட்களை கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அது வரும்போதே நான் உள்ளே வரும்போதே அப்படி தான் நினச்சேன். ஆஹா, எத்தனை வருஷமா இந்த ஜபத்தியாவரத்துக்கு நம்ம வாரோம். இந்த மக்களும் நம்ம சகோதர சகோதரிகள் தானே, அவங்களுக்கு ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாரே, எல்லாரும் வந்து கேட்டால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்றது உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணங்கள் எனக்குள்ளே வந்தது. வாசிங்க. சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நொறுக்கப்பட்டவங்க, காயப்பட்டவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அழகு மாலையை தாரேன், அவ்வளவு ஆவணங்களை தாரேன்னு. உனக்கு என்ன, நீ துயரப்பட்டிருக்கியா, உன் துயரத்தை மகிழ்ச்சியா மாத்தி தாரேன் அப்படின்றாரு. மாறி மாறி நம்மள ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் தாரேன் அப்படின்றாரு. அதே எஸ்ஐயா 60:20 வாசிச்சு பாருங்க. உன் கதிரவன் ஒருபோதும் மறையான்,
உன் நிலா இனி தேய்ந்து போகாது. ஆண்டவரே உனக்கு என்றும் உள்ள ஒளியாக இருப்பார். உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீர் நாட்கள் ஒளிஞ்சு போகும். எதற்காக கண்ணீர் வடிக்கிற, எதற்காக நீ வேதனையோட வார, அதை ஆண்டவர் மாற்றுவார், ஒழித்து போடுவார். நீ இனிமே மகிழ்ச்சியாத்தான் இருப்ப அப்படின்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாத்துறார். நம்ம ஆண்டவரை தேடி வந்ததுனால இத்தகைய ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் தாரார். அது எப்படிமா தருவார்? நானே நொந்து போயிருக்கேன், நானே ஒடிஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு. ஆனா நீ ஆலயத்துக்கு வந்திருக்க உன்னை பார்க்கிறாரு, உன் பிரச்சனை என்னன்னு பார்க்கிறார், உன் வேதனை என்னன்னு பார்க்கிறார், அதை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேதத்துல பார்த்தீங்கன்னா சிம்சோனுக்கு தாயாரு மலடியா இருந்தாங்களாம். அவங்களுடைய அந்த மலட்டுத்தன்மை ஆண்டவர் கண்டார். அவளுக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுக்க கேட்கவே இல்லை. ஆனா அந்த அம்மாவுக்கு தேடி போய் சிம்சோனை கொடுக்கிறார். பார்த்தீங்களா? வார்த்தை ஒவ்வொரு வசனங்களை பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நமக்கு அது பழகி போயிருது. இன்னைக்கு கூட பாதர் சொன்ன போல 40 வருஷம் வரலும் துன்பப்படுவோம், துயரப்படுவோம், கஷ்டப்படுவோம், கண்ணீர் வடிப்போம், அதே புலம்பலா இருப்போம். அப்ப 40 வருஷத்துக்கு பிறகு மாறிடுமா? அதே பழகி போயிருந்தாரு. அது மாதிரி மக்கள் என்ன ஆயிடுறாங்க, அதுலயே பழகிடுறாங்க. கேட்டு கேட்டு பார்க்குறாங்க, சபிச்சு பார்க்குறாங்க. காரியம் நடக்கலைன்னா என்னவாயிருது சொல்றீங்களா? நான் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் ஜெபிச்சு பார்த்துட்டேன், முடிஞ்சிட்டா? இனிமே அவ்வளவுதான். இதுதான் கடவுளுடைய சித்தம். ஆமா, அப்படி மண்டையாட்டக்கூடாது. நீங்க அனுபவப்பட்ட ஆள் எல்லாம் மண்டையாட்டக்கூடாது. அது ஜெயமாக மாற்றுவார் ஆண்டவர். அப்ப அந்த அம்மா மலடியா இருந்தாங்க, அவங்கள தேடி போய் அற்புதம் செய்றார். அவங்க மூலமா ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு பெரிய ஊழியக்காரனையோ. சிம்சோன் யாரு? ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் எப்படி உருவாக்குறாருன்னா, அவன் ஆண் குழந்தையாய் பிறப்பான், அவன் மேல் சவரக்கத்தி படாது. அவன் யாரு? நஸ்ரேன். அவன் மேல சவரக்கட்டியே படாது, அவன் நஸ்ரேனா இருப்பான். அப்ப ஏன் எப்படிப்பட்ட பிள்ளையா பறக்கும், எப்படி இருக்கும், எவ்வளவு இதா அழகா சொல்றார் கடவுள். அவர் வேற விதமான ஒரு திட்டத்தை நமக்கு போடுவார். ஆனா நம்ம எப்படி போடுவோம்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் துக்கத்தோட தான் இருக்கணும்னு கடவுளுடைய சித்தமாயிட்டு, இது நம்மளுடைய பேச்சு. அவர் என்ன சொல்றாரு? சந்தோஷமா மாத்துவேன், நீ இப்படியே இருக்க மாட்ட, சந்தோஷமா மாத்துவேன். நம்ம என்ன செய்யணும்? அத நம்பி கையை தட்டணும். கையை தட்டுங்க, கையை தட்டுங்கன்னு கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு உங்ககிட்ட. தேடி அற்புதம் செஞ்சா இப்படிதான் இருக்குது இல்லையா? நாங்களும் ஆண்டவர் பார்வையில் இருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கின்றது அவருக்கு தெரியும். அவர் எப்படி மாத்துவேன்றாரு? சந்தோஷமாய் மாத்துவேன்றாரு. இததான் கையை தட்டணும். உங்களுக்கு கையை தட்ட தெரியல, அனுபவிக்க தெரியல, ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னா உங்களுக்குள்ள தன்னாலே வரும் அந்த கை தட்டுதல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை தட்டுன்னா என்ன அர்த்தம்? நீ சும்மா சத்தமாவே சொல்லலாம், பயப்படவே வேண்டாம். என்ன அற்புதம் நடந்துட்டுன்னா என்ன ஆயிரும்? ஆஹா, நான் நினைச்சது நடந்துட்டடான்னு கையை தட்டுவோம்ல, தட்டுவோமா இல்லையா? அப்ப ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? தட்டணும்.
பிரைஸ் தி லார்ட். என் துக்கத்தை ஆண்டவர் மாத்திட்டார், என் கண்ணீரை தொடச்சிட்டாரு, என் கஷ்டத்தை மாத்திட்டாரு, நான் நினைச்சதை நடத்திட்டாரு. என்ன கையை தட்டணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொடுக்கிறார் வார்த்தையை, வாங்குறவங்க நம்ம. வார்த்தையை கொடுத்தா நிறைவேற்றுவாரா மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கே நிறைவேற்றுவார், நாளைக்கு நிறைவேற்றுவார், நாளை கழிச்சும் நிறைவேற்றுவார், ஒரு வருஷம் கழிச்சும் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். செய்தாரா இல்லையா? யாருக்கு செய்தார்? யாருக்கு செய்தார்? உங்களுக்கு செய்யல விடுங்க, ஆபிரகாமுக்கு செய்தார். இந்த வருஷம் இளையொரு காலம் நான் வந்திருக்கிறேன், அடுத்த வருஷம் வரும்போது உனக்கு ஒரு மகன் எலியேச நல்ல உன் வாரிசு உனக்காக. யாரு யாரு? ஈசாக்கே. ஆபிரகாமுக்கு யாருமா பிறந்தா? மூத்த மகன் எலியேசன், அப்படிதானே? இஸ்மவேல் தான் எலியேசன் சொல்லுவாங்க, சரியா? அடிமை மகன்தான், அடிமை மகன்தான் சொல்றேனா. இவருக்கு யாரு? ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளை யாருங்க? ஏசாக். அதைத்தான் சொன்னாங்க. உனக்கு பிறக்கிற பிள்ளை தான் உனக்கு உரிமை குடிமகன் சொன்னாங்களா? அதை தான் சொன்னாங்க, சரியா? அப்ப என்ன சொன்னாரு? தூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க? இந்த வருஷம் வந்துட்டேன், நீ அடிச்ச கடாக்கறியை சாப்பிட்டுட்டேன், கண்ணுக்குட்டி அடிச்சதை சாப்பிட்டேன், நான் அடுத்த வருஷம் வருவேன், வரும்போது என்ன செய்வா? உனக்கு ஒரு அதை தான் சொன்னேன், சரியா? இப்போ வேணாலும் நடக்கலாம், நாளைக்கு வேணாலும் அற்புதம் நடக்கலாம். உங்க துக்கத்தை இன்னைக்கு மாத்தலாம், இப்ப மாத்தலாம், வீட்டுக்கு போகணும்னா மாத்தலாம், நாளைக்கு மாத்தலாம், நாளை கழிச்சு மாத்தலாம். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களை என்னைய யாருக்கு தெரியும்? நம்ம அப்பா ஆண்டவர் இயேசுக்கு தெரியும். அதுதான் சொல்றேன், சரியா? நீங்களும் நானும் ஒண்ணு. உங்களுக்கும் எனக்கு என் துக்கமும் உங்க துக்கமும் சந்தோஷமா மாற்றுவார். அந்த ஆண்டவர் தான் உங்களோடு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, துயரம் வரும்போது உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? மறந்துடக்கூடாதுன்றதுக்காக, உங்க துயரத்தை மாற்றுறவர் கூடயே இருக்கிறாருன்றதுக்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமையர் 8ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சுக்கோங்க. இவங்க சொல்றது கதை, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. உங்க கூடயே இருந்து அவர் எப்படியெல்லாம் உங்களை பலப்படுத்துறாரு, எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யறாரு. ரோமையர் 8:26, 27, 28, 31 வாசிக்கணும். வாசிங்க. பெரிய வசனம் தான், ஆனா இதுல நிறைய அர்த்தங்கள் நமக்கு இருக்கு. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இவ்வாறு தூய ஆவியார் ரோமையர், சரியா கேட்கலையா? ரோமர் வாசிங்க. இவ்வாறு தூய ஆவியார் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம துயரத்துல நம்மளால ஜெபிக்க முடியலைனாலும் ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு ஜெபத்துக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார். உங்க கூடயே ஒருத்தர் இருக்கிறார். உங்க உள்ளத்தை துருவி ஆயிரவர் ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசுறவர் ஒருத்தர் இருக்கிறார். உங்க ஜெபத்தை கேட்க ஒருத்தர் இருக்கிறார். இந்த 3 பேரும் நம்ம கூட இருந்து செயலாற்றுகிறார். அப்ப நமக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறாம இருக்குமா? மாறும். வாசிங்க, எடுத்துட்டீங்கன்னா நீங்க வாசிங்க. இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். நம்ம துயரத்தோடு இருக்கும் போது, கஷ்டத்தோடு இருக்கும் போது, செவிக்க முடியாத இருக்கும் போது யார் இருக்கா? தூய ஆவியார் நமக்கு துணையா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏனெனில்
எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உங்களுக்காக எனக்காக கையை தட்டுறீங்களா? உங்களுக்காக எனக்காக ஊழியக்காரர் இல்ல, நீங்க இல்ல, நான் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன் துக்கத்தை மாற்றுவதற்காக பரிந்து பேசுறார். துயரத்தை மாற்றுவதற்காக, கண்ணீரை மாற்றுவதற்காக, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக பரிந்து பேசுறார். அதனால என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. வரட்டும் துயரம், துன்பம் வரட்டும், எனக்காக பரிந்து பேச பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்றது வரணும். வாசிங்க. உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் தந்தையிடம். பார்த்தீங்களா? ஜெபிக்கிற இருக்கிறாங்களா உங்களுக்கு? அப்புறம் எப்படி நீங்க துக்கத்தோடயா இருப்பீங்க? அதை மாத்த அவர் இருக்கிறார்ல, உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்ல. அதனால என்ன செய்யக்கூடாது? துக்க முகமாவே இருக்கக்கூடாது. என் ஜெபம் கேட்கப்படும். என் ஜெபத்தை கேட்க என் ஆண்டவர் இருக்கிறார். நான் வலுவட்டு போனேன்னா எனக்காக பரிந்து பேச பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் எனக்காக பரிந்து பேச பிதாவிடத்துல. அப்ப நான் துக்கமா இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் மாத்துறதுக்கு நமக்காக பரிந்து பேசுவார். மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திருச்சட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். 31 வாசிமா. இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? உங்களுக்கு எனக்கு சார்பா யார் இருக்கிறாரு? நம் கடவுள் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்ககிட்ட இருக்கிறார், என்கிட்ட இருக்கிறார். ஏன் சார்பா நிக்கிறார்? உங்க சார்பா நிக்கிறார். பரிந்து பேசுகிற கடவுள் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வாரு? அருள்வார். அதனால உங்க துக்கத்தையும் என் துக்கத்தையும் சந்தோஷமாய் மாத்துவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம செபிக்கணும். நீங்க உங்க கண்ணீரை இன்னைக்கு தொடச்சிட்டாருன்னு நம்பணும். அப்படி நம்ம கண்ணீர் விடும் போது நம்ம தாங்க முடியாத சுமைகளோடு வெளியில பெருமுச்சோடு இருக்கும் போது உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து போக கூடாது. அப்ப நமக்காக என்ன செய்யறார் ஆண்டவர்? நம்ம துக்கங்களை சந்தோஷமாய் மாத்துறேன்னு சொன்ன ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா? முழங்கால் போடுவோமா? முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு நான் இன்னைக்கு நம்பிக்கையோடு இருக்கிற ஆண்டவரே, ஏன் துக்கத்தை நீங்க சந்தோஷமாய் மாற்றி விட்டீங்க அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? அன்னாளை போல விண்ணப்பங்களை இன்னைக்கு யாரெல்லாம் என்ன விண்ணப்பங்களோடு நீங்க வீட்டில இருந்து வந்தீங்க அது என்ன ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நீங்க இங்க செபிங்க. செபிச்சு என்ன செஞ்சிருங்க? ஆண்டவர்கிட்ட உங்க விண்ணப்பத்தையும் பொருத்தனைகளையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம்? துக்க முகமா வீட்டுக்கு போகாம அப்படி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு போங்க. உங்க துக்கத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? அங்க மகிழ்ச்சியாய் மாத்திடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசித்து நடத்துற அன்பு தகப்பனே, எங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாத்திர மகிழ்ச்சியின் தேவனே, எங்களோடு இருந்து இவ்வளவு நேரமாய் நீர் பேசினீர் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன நிலையோடு இந்த இடத்துக்கு வந்தாலும் அவங்க நிலைமைகளை சரிப்படுத்தவும், அவங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றவும்,
அவங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை நீர் வாக்கிய பண்ணி கொடுக்கவும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, யாரெல்லாம் கண்ணீரோடு வந்தார்களோ அவர் கண்ணீரை ஆண்டவரே களிப்பாய் மாற்றுங்க ஏசப்பா. அவங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஏசப்பா. அவங்க உள்ளங்களில் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டுப்பா. என்னுடைய துக்கத்தை மாற்ற என் ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே கொடுங்கப்பா. அவங்களுக்குள்ளே கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தை அவர்களுக்கு 100 மடங்கு பலன் அளிக்க, இந்த வார்த்தை அவங்க தியானிக்க, அந்த வார்த்தையின்படி வாழ அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படி ஆசீர்வதித்து இவர்களை வார்த்தையின்படி வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எழுந்திருப்போம். எழுந்திருந்து நல்லா உற்சாகமா பாடுங்க. பாடி உங்களுடைய எல்லா வேண்டுதலுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போறோம். பாடுவோமா? உங்கள் துக்கம்